After somebody gives you an album like வாரணமாயிரம், நீ எப்படி மச்சான் அவரை விட்டு நீ வந்து வேற எங்கேயோ போன அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஹாரிஸ்ட்ட போய் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஹாரிஸோட ஒரு ஃபஸ்ட்டு அழகே தீயை கம்போஸ் பண்ணோம். ஒரு பியூட்டிஃபுல்லாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஓ மாமா மாமா கம்போஸ் பண்ணோம். வசீகரா கம்போஸ் பண்ணும்போது ஐ நியூ திஸ் இஸ் மை கம்போசர் அப்படின்ட்டு. அந்த லிரிக்ஸு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கன்வென்ஷனல் சிங்கரை வச்சு அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். பாம்பே ஜெயஸ்ரீ ரெக்கார்ட் பண்ணலான்னு சொன்னப்போ ஐ வாஸ் ஸ்டன் பை த ஐடியா. ஸோ ஐ நியூ திஸ் இஸ் மை கம்போசர் அப்படின்னு சொல்லி அண்ட் தெர் வாஸ் நோ லுக்கிங் பேக் அட் ஆல். மின்னலே காக்கு காக்கு ஆக்சுவலாக ரேனா தேர்தல்மைக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு சாங்லாம் வர பண்ணோம். தில் கோ தும் சே பியார் ஹுவா அதுக்கு தான் பண்ணது. அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒன்றா ரெண்டான்னு இங்கே மாறிடுச்சு அது. பட் சம்வேர் அரௌண்ட் வாரணமாயிரம் டைம் ஐ வாஸ் லுக்கிங் டு ஒர்க் வித் ரஹ்மான் சார் ஆன் அ ப்ராஜெக்ட். எனக்கு என்ன நல்லா தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க, ஆஃப்டர் சம்படி கிவ்ஸ் யூ an album லைக் வாரணமாயிரம், நீ எப்படி மச்சான் அவரை விட்டு நீ வந்து வேற எங்கேயோ போன அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க என்கிட்ட. வாரணமாயிரம் மாதிரி ஒரு சாங்ஸ் வாங்க நானும் தான் கேட்குறேன். பட் இட் ஹேப்பன்ட் ஆஸ் அ பேரலல் சார்ட் ஆஃப் திங்ஸ். நான் சென்னையில் மழைக்காலம் வந்து அந்த டைமில் வந்து செட் பண்ணிட்டு இது ரஹ்மான் சாரோட பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவரும் பண்ணலான்னு சொன்னப்போ வாட் ஐ ஸ்டார்டட் ஆஃப் இன் லைஃப் வித்